பத்திரிகைகள் உள்ளிட்ட ஊடகங்களில் விளம்பரங்கள் செய்வதற்கு சுய உறுதிமொழி சான்றிதழ் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இது இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ள நிலையில் இது சார்ந்த தொழில்துறையினர் இடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. உச்சநீதிமன்றம் மே 7ஆம் தேதி சில உத்தரவுகள் பிறப்பித்தது. விளம்பரங்களில் தவறான வழிகாட்டும் தகவல்கள் இடம்பெறாமல் இருப்பதை உறுதி செய்யும் நோக்கத்துடன் சுய சான்றிதழ் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இது ஜூன் 18ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி விளம்பரம் தரும் நிறுவனங்கள், விளம்பர ஏஜென்சிகள் இதற்கென உருவாக்கப்பட்டுள்ள இணையதளத்தில் அந்த குறிப்பிட்ட விளம்பரம் தொடர்பான அனைத்து தகவல்களையும் பதிவு செய்ய வேண்டும். அந்த விளம்பரத்தில் மக்களை தவறாக வழிநடத்தும் எந்த தகவலும் இல்லை, எந்த பொய் தகவலும் இல்லை என்பதை அவர் குறிப்பிட வேண்டும். இந்த சுய உறுதிமொழி சான்றிதழ்களுடன் தான் பத்திரிகை உள்ளிட்ட ஊடகங்களில் விளம்பரம் செய்ய வேண்டும். நுகர்வோருக்கு சரியான தகவல் கிடைக்க வேண்டும். குறிப்பிட்ட பொருள் மீது நம்பகத்தன்மை ஏற்படுத்த வேண்டும். குறிப்பிட்ட பிராண்ட் தொடர்பான வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் இந்த கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. இது வரவேற்கக்கூடிய கட்டுப்பாடாக இருந்தாலும் இதில் சில சிக்கல்களும் தொந்தரவுகளும் இருக்கும் என விளம்பர ஏஜென்சிகள், ஊடக நிறுவனங்கள், வர்த்தக நிறுவனங்கள் கருத்து தெரிவித்துள்ளன. இந்திய பத்திரிகைகள் சங்கமும் மத்திய செய்தி ஒலிபரப்புத்துறைக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது. இந்த புதிய நடைமுறையில் பல சிக்கல்கள் உள்ளதால் அதை செயல்படுத்துவதை தற்போதைக்கு ஒத்திவைக்க வேண்டும். ஏற்கனவே உள்ள நடைமுறைகளை வலுப்படுத்தலாம் என்று பரிந்துரைத்துள்ளது. மருந்து அல்லது உணவுப் பொருட்களுக்கு இதுபோன்ற கட்டுப்பாடுகளை நடைமுறைப்படுத்துவது குறித்து பரிசீலிக்கலாம் என அதில் கூறப்பட்டுள்ளது.